நான் பூஜாவை சமாதானப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்றேன்னு உனக்கு தெரியும் தானே? ஆனா என்னைக்காச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியா? நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணல. நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. தேவையில்லை. உன் ஹெல்ப் எனக்கு தேவையே இல்ல. நீ என்கிட்ட இருந்து எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. உன் சூட்கேஸ் இங்க இருக்கு. உன் துணி கபோர்ட்குள்ள இருக்கு. துணி எல்லாம் சூட்கேஸ்குள்ள போட்டு இங்க இருந்து கிளம்பி போ. கெட் லாஸ்ட். எப்படி இருக்கு? so beautiful. Thank God. நான் வாங்கி கொடுத்த ஒரு பொருளாவது உனக்கு பிடிச்சிருக்கே. உங்களோட எல்லா சாய்ஸும் நல்லா தாங்க இருக்கும். நிஜமாவா சொல்ற? ஏ நான் தப்பான சாய்ஸா? You are always my best choice. சரி சொல்லுங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்ல? இப்பதான் நீங்க ஷவனோட அட்மிஷனுக்காக அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சீங்க. இப்போ இத எதுக்கு வாங்குனீங்க? கவி, நான் உனக்காக அன்பா செயின் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ நடனா மொத்த ரொமான்ஸையும் தூக்கி ஜன்னல் வழியா போட்ட. இந்த செயின் வாங்குறப்ப என்ன நினைச்சேன் தெரியுமா? என்ன நினைச்சீங்க? இந்த செயினை உன் கழுத்துல போட்டு அப்படியே உன் பக்கத்துல வந்து அப்படியே உன்னை கட்டி பிடிக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நானும் உங்களுக்கு ஒண்ணு தரணும் தான் ஆசைப்படுறேன். அப்படியா? ரொம்ப ஸ்வீட்டா அன்பு கலந்து வெயிலுக்கு இதமா ஒரு சர்பத் போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன? இட்ஸ் நாட் ஃபேர். சரி, முதல்ல இந்த gift எதுக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கே, அதுக்காக வாங்குனீங்களா? ப்ரமோஷன் செலிப்ரேட் பண்றதுக்காகவும் அப்புறம் உன்னுடைய பியூட்டிக்காகவும். இவ்ளோ ஐஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். Why not beauty? இருங்க, நான் போய் சர்பத் எடுத்துட்டு வரேன். ஏய். ஹாய் ஏஞ்சல், என்னாச்சு? பொதுவா அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் கோவப்பட தெரியாதுன்னு ஏதோ ஒரு புக்ல படிச்சிருக்கேன். அது புத்தகத்து பெண்களுக்கு மட்டும்தானா? வந்தனா, அந்த அர்ஜுன் பிரியாவை பத்தி யோசிச்சு யோசிச்சு உன் முகம் எப்படி வாடி போயிருக்கு தெரியுமா? ஏய், இது பார், இதுக்கு என்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்கு. இப்படி உட்கார சொல்றேன். முதல்ல கொஞ்சம் சரி. ப்ளீஸ் அசோக், என்ன விட. வந்தனா, முதல்ல அந்த யூஸ்லெஸ் பத்தி யோசிக்கிறத கொஞ்சம் நிறுத்து. ப்ளீஸ் அசோக், கொஞ்சம் தனியா விட. அர்ஜுன் பிரியா கூட எப்படி இவ்ளோ நெருக்கமானா? 2 பேரும் ஒரே ரூம்குள்ள அவ்ளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ள நடக்க கூடாதது ஏதாவது நடந்திருக்குமோ? நோ நோ. ஜெய், சொல்லு அர்ஜுன். நீ ஒன்று பண்ணு, காலையில் சீக்கிரம் வந்துரு. போகிற வழியில் மீட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே? ஓகே அர்ஜுன். ஒன்றும் இல்லை, தொண்டை கட்டி போச்சு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணு. என்னது இது? விஷம். அப்ப நீயே குடிச்சு தொலைக்க வேண்டியதானே, என்கிட்ட ஏன் குடுக்குற? உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இது கஷாயம், தொண்டைக்கு நல்லதுன்னு அத்தை சொன்னாங்க. இந்தாங்க. நான் போன் பேசிட்டு இருக்கேன், தெரியுது இல்ல? அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. இது வாங்குறதுல என்ன?
அர்ஜுன் ஆர் யூ ஓகே? ஐ எம் ஃபைன். எனக்கு என்ன, ஆக்சுவலி தொண்டை கொஞ்சம் கட்டி போச்சு. நிறைய ஐஸ் வாட்டர் குடிச்சோம்ல. ஆனா இந்த அளவுக்கு படுத்தி எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, விஷயத்துக்கு வா. ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அர்ஜுன். அந்த மீட்டிங் அப்புறம் ஆக்ஷன். எனக்கு ஞாபகம் இருக்கு ஜெய், டோன்ட் வரி. ஓகே. ஓய், தூங்கலையா நீ இன்னும்? நான் இங்கதான் தூங்க போறேன். ஓகே. நீங்க, நானு, அப்பா 3 பேரும் ஒரே பெட்ல படுத்து தூங்க போறோம். பூஜா, நீ உன்னோட ரூமுக்கு போ. நாங்க அது போர். டிவி ஆட்ஸ்லாம் வரும்ல, அப்பா அம்மா அப்புறம் பேபி. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி தூங்கிட்டேன். கண்ணையும் மூடிட்டேன். வரேன். வாங்க பிரியாமா, வாங்க. பிரியாமா வாங்க. எதுக்கு? தூக்குங்க சொல்றேன். பூஜா, என்ன பண்ற? நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். எதுக்கு என் காலை கட்டுற? நீங்க ராத்திரியில ஃபுட்பால் பிளேயர் மாதிரி கிக் பண்ணுவீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி கவலையே பட மாட்டீங்களா? பைக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி கிக் பண்ணிட்டே இருப்பீங்களாமே. பிரியமா தான் சொன்னாங்க. ஓ, ஓ, பிரியாமா சொன்னாங்களா? நான் கிக் பண்ணுவேனா? ஃபுட்பால். பிரியமா, இப்ப நம்ம சேஃபா தூங்கலாம். படுத்துக்கோங்கப்பா. ஷோ. பிரியமா வாங்க படுங்க. வேணா பூஜா. அப்பா, நானு, நீங்க 3 பேரும் ஒரே லைன்ல. ஓகே, படுங்க. படுங்க பிரியாமா. வாங்க, எனக்கு இப்ப பெட்ஷீட் போத்தி விடுங்க. நான் வரேன், நீ தூங்கு. அப்பாக்கு போத்தி விடுங்க பிரியாமா. வேணாம். படுங்க பிரியாமா.
கமான் வந்தனா, ஏன் இப்படி இருக்க? இங்க பாரு, இந்த ரூம் நம்ம 2 பேர் மட்டும். அமைதியான இரவு, அழகா நீ. கொஞ்சம் சிரிய. ப்ளீஸ் அசோக், எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. அப்படியா? என்னாச்சு? நீ ஆதியோட புக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டியா? கிடைக்கல. கிடைக்கலையா? நீ எல்லா கடையிலும் தேடி பாத்தியா? ம், அப்படியா? ஜிகே இல்ல? ஆமா. இப்போ அர்ஜுன் ஜிகே படிக்க ஆரம்பிச்சிட்டானா? அர்ஜுன் ஜிகே டிவிடி. இந்த டிவிடியை தான் அர்ஜுன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஒன்னும் இந்த டிவிடி எடுத்துட்டு வரல. மனோஜ் தான் மாத்தி வேற கொடுத்துட்டான். ஆனா நீ அங்க போயிருந்த தானே? அதுவும் என்கிட்ட பொய் சொல்லிட்டு. நீ தோத்து போயிட்டேன்னு இன்சல்ட் பண்ணிருப்பாங்களே. நான் ஜெயிக்கிறது தோக்கறத பத்தி பேச விருப்பப்படல. எனக்கு தலை வலிக்குது. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வைஷு, ஐம் சோ சாரி. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னால தனியா தூங்க முடியாது. எங்க வீட்ல யாராச்சும் என் கூட துணையா தூங்குவாங்க. ப்ளீஸ். நீ என்ன ஸ்கூல் போனா துணைக்கு ஆள் தேடுற? பேசாம போய் படுத்து தூங்கு. ப்ளீஸ் வைஷு, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கோ. என்னால தனியா தூங்க முடியாது. வாயை மூடிட்டு தூங்கணும். காலையில நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஓகே. Vaishu, you know what? I'm always against arranged marriage. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை சட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட சகஜமா இயல்பா குடும்பம் நடத்தணும்னு சொன்னா ஷப்பா, நினைச்சாலே பயமா இருக்கு. ஆனா ஜெய்ய பார்த்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் வாழ்க்கை பூரா என்னால அவர் கூட வாழ முடியும்னு தோணுது. He is so cute. ஆமா, உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஜெய ரொம்ப பிடிக்கும்ல? நோ, யாருக்கும் அவனை கண்ட பிடிக்காது. He is so short. Short and sweet. இப்போ என் உயரத்துக்கு ஜெய் தான் பொருத்தமா இருப்பார்ல? அது போதும் எனக்கு. அப்புறம் I think good things comes in small packages. Vaishu, I think I'm falling in love with him. What? You're in love? அதென்ன எக்மோர்ல இருந்து நோங்க பக்கத்துக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்த மாதிரி சொல்ற? 1-2 நாள் தானே பாத்தீங்க, அதுக்குள்ள காதல் வந்துருச்சா? நல்லா வாயில வருது. யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். Love has no logic. எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துரும். அப்புறம் ஐ திங்க்
He also loves me. அவன் உன்னை லவ் பண்ண மாட்டான். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. You know what? He cares me a lot. உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு எனக்கு வயிறு சரியில்லாதப்போ மோர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹோட்டல்ல சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்ல, அப்ப அவரு அர்ஜுன் அண்ணன் கிட்ட பேசி என்னை இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாரு. He is so caringல. ஆமா, கேரிங் ஆனவர் தான். எப்பவுமே இன்னொருத்தரை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அண்ட் குட் நைட். வைஷு 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 ப்ளீஸ் வைஷு தூங்காத ப்ளீஸ். எனக்கு தூக்கமே வரல. You know what? I think he is perfect for me. அவர் ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். எல்லாரையும் கேரிங்கா பார்த்துப்பாரு. யார் மனசையும் புண்படுத்த மாட்டாரு. அன்னைக்கு ஆண்டி திட்டினப்ப கூட ஒரு வார்த்தை கூட அவர் தப்பாவே எடுத்துக்கல, தெரியும்ல. சப்போஸ் நான் அவர் கைய தெரியாம இப்படி தொட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? ஓ மை காட். அப்புறம் இன்னைக்கு நான் டவல் அவர் கையில போட்டதும் ஆண்டிய பார்த்து அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாரு. நான் என்னவோ தப்பு பண்ணிட்ட மாதிரி. He is very innocent, very shy and very cute. He is so strange na. But I'm sure உனக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும்ல. You know what? காதல் வரப்போ எல்லாமே வித்தியாசமா இருக்கும். எல்லாமே கரெக்ட்னு தோணும். ஆனா இந்த விஷயத்துல லேட் பண்ணிட கூடாது. நான் டிசைட் பண்ணிட்டேன். என் சைடுல இருந்து இவரு ஓகே. இன்னொரு விஷயம், சீக்கிரமா நாங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறோம். ஹாப்பியா இருக்கேன் வைஷு. தேங்க்யூ so much. இவ்வளவு நேரம் என் உளறல கேட்டதுக்கு. குட் நைட். கடவுளே, குழந்தைங்க வேண்டிக்கிட்டா அதை நீ கொடுப்பேன்னு பாட்டி சொன்னாங்க. நான் கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன், ஓகேயா? என்னோட அப்பாவும் பிரியாமாவும் என்னைக்குமே சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும். அவங்க 2 பேரும் பிரியவே கூடாது. இதே மாதிரி ஒன்னா சேர்ந்து இருக்கணும். ப்ளீஸ் காட், நீங்க இந்த பூஜாவோட விஷயம் கண்டிப்பா நிறைவேத்துங்க.